அங்கேயும் ஏதோ வெளிப்பாடுன்னா ஆமாங்க சார். ஜவமாலையில் தான் முதல்ல வந்தது. பையன் பாக்கெட்டில் வச்சுட்டு 10 மணிக்கு ப்ரேயர் சொன்னாங்க. ஜவமாலை எடுத்துக்கிறாரு. எடுக்கும்போது அது பிளட் இருக்குது. அதுவே பயந்துட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு வந்து மாதா quantity arises. It flows samantala. இதான் முதல்ல இந்த மாதம் அதுதான் ஃபஸ்ட்டு பால் வந்துருந்தோம். மேலே வச்சுருந்தாங்க. இது மாதிரி வச்சு மாடல் அங்கே இருக்கப்போ இந்த ஃப்ரைடே 24 இதுதான் ஃபஸ்ட்டு நாள் வந்தது. ஃபஸ்ட்டு 24ஆம் தேதி அப்பா ஜெபமாலையிலேருந்து ரத்தம் வந்தது. அடுத்த நாள் நைட்டு இந்த சுருவத்துலேருந்து ரத்தம் வந்தது. இங்கே இருக்கிற ஜெபமாலை தான் அப்பா யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜெபமாலையில தான் அப்பா டெய்லி நைட்டு ஜெபம் சொல்லிட்டு படுப்பாங்க. அப்போ பாக்கெட்லேருந்து எடுக்கும்போது கை ஃபுல்லாக ரத்தம். அதுக்கப்புறம் இந்த மாதாவை போட்டு படுத்து தூங்கிடுங்கன்னு சொன்னோன்னே அதுக்கு அடுத்த நாள் இதுலேருந்து என்ன வர ஆரம்பிச்சுது. அப்புறம் இது அதுக்கும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மேலே ஒரு சுருவம் இருக்கும். அதுலேருந்து பால் கீழே வடிஞ்சுது. இதுதான் ஃபஸ்ட்டு பால் வந்தது. பால் கீழே வந்தது. அதுக்கப்புறம் இங்கே இந்த சைடு சுருவத்துலேயும் பால் வடிஞ்சுது. அதுக்கும் அடுத்த நாள் ஒரு 12 மணி 12 போல் பால் வடிஞ்சுது. அப்புறம் அதுக்கும் அடுத்த நாள் ரத்தம் பால் ரெண்டுமே கலந்து வந்தது. அதுக்கப்புறம் இந்த சிலுவையிலேருந்து பிளட் வந்துச்சு. கரெக்டாக எல்லா நாளும் 3 மணி போல் இந்த சிலுவை எல்லா
எல்லா சிலுவையிலேருந்தும் பிளட் வந்துச்சு. அப்புறம் இது தாத்தா காரில் இருக்கிற ஜோமாலை இதில் அன்னைக்கு ஒரு நாள் இது வந்துச்சு, ரத்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பா இது வந்து வாடிப்பட்டி போயிருந்தப்ப புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. அதுலேயும் வச்சா அதுலேருந்து எண்ணெய் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரே மாதிரி இன்சூரன்ஸ். அப்புறம் இந்த குட்டி மாதா அங்கே ஒன்று அதுலேருந்து ரத்தம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மேலே ஃபுல்லாகவே ரத்தம் இருந்துச்சு. மேலே ஒரு சுடு இருந்துச்சு, அதில் ஃபுல்லாகவே ரத்தம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெய்லியும் வந்து 12 to 3 மணி போல் அப்பா கையில் ரத்தம் வரும். அப்பா கையில் ஜோமாலிலே ரத்தம் வர ஆரம்பிக்கும், அப்பா கையிலையும் ரத்தம் வர ஆரம்பிக்கும். நைட் இல்லை, மத்தியானம் ஒரு 12 to 3 இந்த டைமிங்குள்ள எப்போனாலும் வரும். நேற்று வந்துச்சா? நேற்று நேற்று தெரியல. வந்துட்டு காயமும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த 3 மணியை தாண்டினோடனே இந்த காயம் மறைஞ்சிச்சு. அப்புறம் இந்த குடில் இங்கே வச்சிருந்தோம், அதுல இருந்து எண்ணெய் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த குடியில் இருக்க சுருவை எல்லாமே தானா நகர்ந்து போய் உள்ள போயிடுச்சு. இங்க இந்த இடத்துல இங்க குடியில் வச்சிருப்போம். அது வந்து அது ஒரு பாதை மாதிரி சும்மா எண்ணெய் அப்படியே தொளிச்சு விட்டு ஒரு பாதை மாதிரி பண்ணி அந்த இதுல லைன் எங்களால இடையில இருந்ததை பார்க்க முடிஞ்சுச்சு. அங்க இருந்து இங்க வந்து நின்னதை பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனா அது நகர்றத பார்க்க முடியல, அது திரும்புறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனா ஸ்டெப் எடுத்து வைக்கிறத பார்க்க முடியல. அப்புறம் இந்த மேல இருக்கிற சுருவம் இங்க மேல இங்க இன்னொன்று பெருசா இருக்குல்ல, அது மேல இருந்தது. அது ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்லாப் மேல இங்க வந்து உட்கார்ந்துருச்சு காலையில. அப்புறம் அந்த நாள் நைட்டு முழு இரவு ஜோம் சொன்னதுக்கப்புறம் தாத்தா வந்து இங்க கதவை திறந்தாங்க. அப்பதான் திறந்துட்டு உள்ள போயிருக்காங்க. அப்ப கூட இங்கதான் இருந்துச்சு. அப்புறம் திருப்பி வெளியே வந்து பாக்குறாங்க, கீழே அந்த அந்த பால் ஃபர்ஸ்ட் எடுத்தால அந்த சிலுவை அடையாளம் இருந்துச்சு, அந்த இடத்துல வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த நாள் நைட்டே உள்ள இங்க அந்த படிக்கிட்ட அப்படியே நின்றுச்சு. அப்புறம் அப்பாவுக்கு எல்லாமே வெளிப்போட அப்பா 12 மணிக்குள்ள உள்ள போயிருந்தாங்க. ஆனா நாங்க எல்லாரும் 12 மணிக்கு முழிச்சு நகரத பார்த்துட்டே இருந்தோமா, அது உள்ளே போல திரும்பி இருந்துச்சு. அங்கேயும் ஒரு வழி மாதிரி எப்படின்னா நான் இந்த இடத்துக்குள்ளதான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வழி மாதிரி போட்டுருச்சு. அப்புறம் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இங்க இந்த குடிலோடதுல இருக்குல்ல, அங்க வந்து கீழே இறங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் முந்தானத்து என்னமோ திருப்பி உள்ள போயிடுச்சு. அப்புறம் மேல இந்த மிக்கேலாண்டவர் வந்து உள்ள இருந்தாரு, உள்ள இருந்தவர் வந்து இங்க வந்துட்டாரு. அப்புறம் மேல இருந்தவர் கொஞ்சம் மேல அந்த ஸ்லாப் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள வச்சிருப்போம். அந்த ஸ்லாப் மேல நைட் ஏறி அது எதுக்கு வச்சுன்னு தெரியல, அது ஏறி அப்புறம் காலையில பார்த்தா திரும்பி உள்ள போயிடுச்சு. அகஸ்டின் எந்த கிளாஸ் படிக்கிறேன்? 8th. நீ ஸ்கூல் போலையா? சரி சரி. கான்சன்ட்ரேஷன் போயிருந்தேன். அப்போ வந்து காரை சும்மா சாப்பிட்டு எங்கள் பேரன் அண்ணன் அவன் போய் எடுத்துருக்கான். அப்போ வந்து இந்த சில்வர் ஜெகமானி சில்வர் இதில் வந்து பிளட்டு நல்ல ஸ்மெல் வந்தது. புறப்பட போகிற முன்னாடி அவன் காரை எடுத்துகிட்டு வெளியே யாரையோ ட்ராப் பண்ணதுக்காக எடுத்து போயிருந்தான். நல்ல ஸ்மெல் வந்துருக்கு. பிளட்டு வந்தவுடனே அப்போ இந்த மாதிரி காருக்குள்ளே ஏதாவது சென்ட் எதுவும் வச்சுருக்கீங்களா? அதுவும் ஒன்றும் வச்சுக்கல. இந்த மாதிரி பிளட் வந்துட்டுருக்கு, ஸ்மெல் வந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் செய்யாத அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கு. நான் வந்து பார்த்துட்டு இருக்கப்போ நான் நைட்டு வந்து பார்த்துட்டு அந்த ஜெபமாலை அங்கே இருக்க வேண்டிய ஜெபமாலை இல்லை அப்படின்ட்டு மாலை அதுலேயும் அந்த 3 மணிக்கு பிளட் வருது. ஏற்கனவே 2 ஜெபமாலை இருந்துச்சு, 3லேயும் பிளட் வருது.
நீ சொன்னீங்க அந்த கான்ஸ்டியூஷன் வர சமயத்துலேயும் ஏதாவது ஒரே கால் வரையிலையும் இருந்துச்சு. இங்கே நிறுத்திட்டு நான் ஃபாதரோடு போயிட்டேன். இங்கே உள்ள பேரிஸ் பெஸ்ட் கூட கான்சன்ட்ரேஷனுக்கு அங்கே போயிட்டேன். காலையிலே போயிட்டேன். முதனாலே இருக்காங்க. அதுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அப்பா கார்ல முந்தா நாள் ஒரு மிக்கேல் ஆண்டவர் சுருவம் இருக்கும். அதுல நைட்டு வந்து யாரையோ விடணும்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அதுல இருந்து என்ன அந்த இதில் குடிலில் வந்து இங்கே தான் வச்சுருந்தோம். சொன்னேன். குடில் சுலபத்தை வச்சுட்டு அப்போ தான் உள்ளே போயிருக்கிறோம். ஒரு வித்தின் 15 மினிட்ஸு பால் நியர்ஸில் வந்து அப்படியே லைட்டாக ஈரம் தள்ளிடுது. நான் அப்புறம் எங்கள் மருமகளை கூப்பிட்டு அது ஒரு கீழே வந்து ஒரு உடன் பீஸ் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஒரு கார்விங் பண்ணது அதில் வச்சுருந்தது. அதில் ஹோல்ஸ் இருக்குது. இதில் ஆயில் மாதிரி வந்துட்டுருக்கு. கீழே போயிடும். அதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ஐடியா பண்ணணும்னா அப்புறம் தட்டு கொண்டு வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சூசேப்பர் சுருவத்தையும் ஜோசப் சுருவத்தையும் மேரி சுருவத்தையும் வந்துச்சு. அப்புறம் அதுக்கும் வச்சுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இந்த 3 ராஜாக்கள் எல்லாத்துலேயும் வர ஆரம்பிச்சு. எல்லாத்துலேயும் அப்புறம் ட்ரை வச்சு விட்டு அப்புறம் எண்ணெய் எடுத்தோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு பால் வருது. பிளட் வரும்போது ட்ராப் கொஞ்சமாக வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்றுமே சொல்ல தோணலை. சம்திங் உண்டு. ஏதோ ஒரு வெளிப்பாடு இருக்கு, நமக்கு ஒன்றும் புரியல. ஒன்றுமே வாட் இஸ் தி டிஸ்னைசிஸ்? அந்த பஞ்சை அந்த ஆயில் வருதில்ல, அதை தொடச்சா இந்த மாதிரி அப்பா கையில கையில் தொடக்க தொடச்சது. இந்த கையில் அந்த பஞ்சு உங்களுக்கு பிளட்டுனா அந்த பிளட் ஸ்பாட் வந்துச்சா அதோட நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் நல்ல மனம் நறுமணம் பிளட்லேயும் நறுமணம். ஆமாம். இப்போ இங்கேயே பிளட் வருது. பட் அதை தொட்டு பார்த்தோம்னா நறுமணம் தான். கையில் வச்சு பார்த்தோம்னா சிவப்பு தெரியுதில்ல, ஆயில் மாதிரி தான் இருக்கும். நறுமணம் கையில் தான் வருது. இப்போ ரெட்டாக இருக்குது. நீங்கள் கையில் வச்சு பார்த்தீங்கன்னா 2 ட்ராப் போட்டு பார்த்தீங்கன்னா நறுமணம் கையில் தான் இருக்குது. 2 ரெட்டிஷாக இல்லை, ஆனால் அங்கே பார்த்தா ரெட்டிஷாக இருக்குது. அப்புறம் நான் அதான் இங்கே வந்தேன். மாமா ரொம்ப இதாக கேட்டாங்க. எனக்கு 5 லிட்டர் எடுத்து வைமா அப்படின்னாரு. ஆரம்பிச்சது. அதான் ஸ்டார்டிங். இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு 24 நைட் 24th நைட்டு வந்து அந்த ஜெவமாலையில் கொஞ்சம் அந்த ஜெவப்பாருக்கு பார்த்தேன். ஆயில் வர ஆரம்பிச்சது 25th. அப்போ இருந்து வரவங்களுக்கெல்லாம் சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் நிறைய வராங்க. வரவங்களுக்கெல்லாம் அதுக்குன்னு நிறைய பாட்டில்ஸ் வாங்கி வச்சு கொடுத்துட்டே இருக்கிறோம். இந்த கடைகள்லேயே பாட்டிலே தீர்ந்து போச்சு. திருப்பி நாங்கள் வர வச்சு கொடுத்துருக்கோம். நிறைய ஆயிரக்கணக்கான பேர் வந்தாச்சு. இது எல்லா ஊர்களும் வந்து கோயம்புத்தூர்ல தான் இப்போ வந்தாங்க. அவங்க பாடது கனசேகர். ஆமாம் வந்தாங்க. கோயம்புத்தூர் டேஸ்ட் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் டைஸ்ட் வந்து ஒரு ஃபாதர் தான் வந்திருக்காரு. பழனிசாமியார் வந்தார். நான் அவர் கூட தான் கான்சன்ட்ரேஷனுக்கு போனேன். அவர் மறுநாள் வந்து பார்த்தாரு. சரி, இது நோயாளிகள் வந்தாங்கன்னா எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒன்றும் அவரும் ஒன்றும் சொல்ல, நான் ஒன்றும் சொல்ல. இல்லை, யாரும் ஒன்றும் சொல்ல. யாரும் எது எந்த கேள்வி கேட்கலாம் நாங்களும் அதை சொல்கிறதில்ல. நான் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எதுவுமே நான் போடுறதில்ல. அப்புறம் மீடியாக்காரங்கெல்லாம் வந்தாங்க. யாரும் எடுக்காதீங்க, நீ என் பேரை போடுவேன், நான் விளம்பரம் பண்ணுற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் மாதா பார்த்துக்குவாங்க. வருது வராங்களா கும்பிட்டுட்டு ஆயுதத்துக்கு தரோம். அவ்வளோ ஃபீலிங் நடந்துட்டுருக்கு. நான் எதையுமே விளம்பரம் பண்ண தயாராக இல்லை. என் பேர் எங்கேயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். நான் கேட்கல. ஆனால் எல்லா ஃபாதர்ஸ்க்கும் தெரியும்னு சொல்கிறேன். எங்களுக்கே தெரியும் போது அப்படி 48 days ஆச்சே. எங்களுக்கு இப்போ நான் சாமி சொல்லிட்டு எனக்கு தெரியும். இன்னொரு 12 நாள் ஆச்சுன்னா 2 months. ஆனால் இன்னைக்கு மாதிரி இவ்வளோ ஆயில் வந்ததில்லை. ஏன் சார் இப்போ விட்டோம்னா அந்த ட்ரை வந்து நிறைஞ்சு வெளியே வந்துருக்கும். அது ஒன்ஸ் அதே மாதிரி நடந்துச்சு. நாங்கள் 26th காலையில் புறப்படுறதுக்கு முன்னாடி இந்த
சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். அது வந்து சும்மா இவ்வளோ ஒரு நாட் ஈவன் 1 inch அந்த அளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு நானும் டாக்டர் எல்லாம் போயிட்டு வந்தோம். வந்துட்டு நான் காரை விட்டு இறங்குறதுக்குள்ள அவள் சீக்கிரம் போய் கதவை திறந்தா. முன்னாடி அவள் இறங்கிட்டோம்னால திறந்தா. திறந்தோடனே சீக்கிரம் வாங்கன்னா என்னன்னு பார்த்தா அந்த வச்சிருந்த இதெல்லாம் பிளேட்ஸ் எல்லாம் நிறைஞ்சு அந்த ஸ்லாபெல்லாம் ஃபுல்லாக இங்கிருந்து அங்கே வரைக்கும் அந்த 4 அடி ஸ்லாப்லையும் ஃபுல்லாக ஓடி தரைக்கும் வந்து தரையிலையும் ஓடிச்சு ஆயில். வித்தின் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். மாதம் முடிஞ்சு வந்திருக்கோம், வேறு எங்கேயும் போகல. அந்த அந்த சின்ன டூரேஷனில் அவ்வளோ வந்திருக்கு. உங்கள் பேர்? ஜேம்ஸ். ஜேம்ஸ். இப்போ நேற்று என்ன புதுசாக எதுவும் நடந்துச்சா? நேற்று இந்த குடில் சுருவத்தில் அதெல்லாம் அந்த ஷெப்பர்டெல்லாம் வைக்க வேணாம்னு இங்கே வச்சுருந்தோம். சும்மா அங்கே இந்த டேபிளில் கிடந்துச்சு. சரி அதையும் அங்கே வச்சிடோன்னா அதையும் அந்த ஏஞ்சல் இது வரைக்கும் வந்ததே இல்லை. நேற்று புதுசாக வந்து இது அங்கே குடில் வச்சுருந்தோம். அங்கே குடியில் வச்சு ஏஞ்சலா? ஆமாம், அந்த வானதூதர் அது தனியாக இருந்துச்சு. அதில் இது வரைக்கும் வந்ததில்லை, நேற்று தான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஷெப்பர்டு வந்து முதல்ல வந்தது, நாங்கள் எடுத்து இதோட வைக்காம பிரித்து வச்சிட்டோம். அப்போ வரல. இப்போ சேர்த்து வச்சப்போ தான் வந்தோம். இந்த சுருங்க ஒவ்வொரு சுருவமும் வெவ்வேறு இடங்களில் மேலே மாடியில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுருவோம்ட்டு இது கட்டி ஒரு 6-7 வருஷம் இருக்கும். சரி ஸ்கேட்டர்டாக அங்கங்கே இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருவோம், இங்கே ஒன்று வச்சுட்டோம். அவ்வளோதான். ஓகே. ஏன்னா அதுக்கு ஒரு மரியாதை வேணும். கண்ட இடத்துல பொம்மைகள்லாம் கொண்டு வைக்கிறாங்க, அப்படி இருக்க வேண்டாம்ட்டு கொண்டு வச்சோம். அவ்வளோதான். ஆனால் எல்லா சுத்தத்தையும் வருது. கிட்டத்தட்ட 30+ சுருவத்துலேருந்து இப்போ 43 சுருவம் வந்துகிட்டே தான் இருக்கு. அங்கே துவங்கி கீழே வரைக்கும் வரும். அன்னைக்கு அம்மா நான் நெய்பர் ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஃப்ரம் தி பிகினிங் இது வந்து ஆயிலெலாம் எடுத்து தரது நிறைய கூட்டம் ஒரே டைமில் நிறைய நம்ம இவங்கதான் ஆயில் சர்வர் வர்றவங்க எல்லாரும் சாமி அது கஷ்டம். ரொம்ப திடீர்னு 10 நிமிஷம் ஊற்றுனா கை அப்புறம் அப்படி போய் சரியாயிடுச்சு. மதியம் நாங்கள் அப்படியே எடுத்து போய் வர்றாங்க. இதை வச்சுக்கோ அப்படின்ட்டு அதை கண்ட இடத்துல வைக்க வேணாம், பொம்மையோட சேர்ந்தோம் அப்படின்ட்டு அங்கே வச்சா அதுலேயும் வராது. ஆமாம், இதெல்லாம் எங்கேயும் மட்டும் க்ளோஸ் பண்ணியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொடுத்தாங்க வச்சுட்டோம். அவ்வளோதான். இவ்வளோ எண்ணெய் இது வரைக்கும் வந்தது இல்லைங்களா? இவ்வளோ வந்ததில்லை. அது நிறைய பேர் அதான் அப்படிதான். உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? ஆனிஷீலா. ஓகே, சரி. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் வீட்டில் தான் சரி சரி சரி. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆயில், நீங்கள் தான் ஆயில் சர்வராக இருந்திருக்கீங்க, வர்றவங்களுக்கெல்லாம் எண்ணெயை ஊற்றி கொடுக்குறீங்க. இதுலேருந்து உங்கள் மனசில் என்ன தோணுது? பார்க்கறதுக்கு ஆயில் மாதிரி இருந்தாலுமே நம்ம வந்து பாட்டில் ஊற்றி பார்க்கும்போது தண்ணீரும் ஆயில் மாதிரி தான் இருக்கு. அது நான் என்ன நினைக்கிறேன்னா, திருவிழா தண்ணீரும் ரத்தமும் நான் நினைக்கிறேன். அது ஆண்டவர் ஏதோ தன்னுடைய இரக்கத்தை தான் வெளிப்படுத்துறாரு. நம்ம பாவங்கள்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் மாதாவும் விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டீஃபன் பிரதருக்கு கிடைச்ச வெளிப்பாடுமே இறைவாக்கும் ஜெபமாலையும் தான் குடும்பத்துல முக்கியம். அதுதான் மாதா விரும்புறாங்கன்னு அவர் சொல்றாரு. இப்போ சப்போஸ் இப்போ நோயாளிகள் யாராவது வந்து இந்த எண்ணெயை தொட்டு வச்சு அப்படி குணமாகிறது எதுவும் நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு. பிளட் கேன்சர் ஒருத்தவங்க சரியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபாதர். அந்த அதை கூட ரெக்கார்ட், அந்த
கால் அவங்க பேசுனது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு ஓகே பிரதர். ஓகே. அப்புறம் பேராலிசிஸ் ஆகி பேசவே முடியாமல் இருந்தவங்க பேசியிருக்காங்க ஃபாதர். ம் 3 மாசமா பேச முடியாமல் இருந்தவங்க. ம் இன்னொரு குன்னூரில் ஒரு பையன் 5 வயசு ஃபாதர். ம் அவனை பேசவே இல்லை, அவன் பிறந்ததுலேருந்து பேசவே இல்லைங்க ஃபாதர். இருந்தாலும் நம்ம ஸ்கூலில் போட்டிருக்காங்க, ம் ஆனால் அவன் பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. ம் அவன் ஹிந்து பையன் ஃபாதர். இங்கே வந்தவங்க அவங்க பக்கத்து வீடு, அவங்க கூட அந்த பையனை கொடுத்துருக்காங்க. நாக்கில் சிலுவை போட்டுன்னு அந்த பையன் அவ்வளோ கிளியராக பேசுகிறான். இங்கே வந்தான், நாங்களும் அவனை பார்த்தோம். ம். சரி, இப்போ இதை வந்து கிறிஸ்துவ மக்கள் மட்டும்தான் இங்கே அந்த இடத்த வந்து பார்க்குறாங்களா, மற்ற சமயத்தவங்க யாரும்? மற்றவங்களும் வராங்க ஃபாதர். ஹிந்துஸ், முஸ்லீம் எல்லாருமே வராங்க ஃபாதர். அப்புறம் மற்ற சபை சிஎஸ்ஐ, அவங்களும் வராங்க ஃபாதர். அவங்களும் விசுவாசத்தோட வந்து ஜெபிச்சுட்டு அவங்களுக்கும் நிறையா நடந்துருக்கு ஃபாதர். சாட்சி சொல்கிறாங்க. அவங்க ஐயப்பசாமி மாலை போட்டவங்கலாம் கூட வந்துட்டு போனாங்க ஃபாதர். ஓகே ஓகே. சரி, ரொம்ப நன்றி. உங்களுடைய பகிர்வுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. வந்து இதெல்லாம் இப்படி ஆயிருக்கு, எனக்கு வந்து இது சரியா இருக்குன்னு அவங்க ஒரு சாட்சி கூறியிருக்காங்க. சரி சரி. இதெல்லாம் வேண்டுதல், இதெல்லாம் வேண்டுதல் எழுதிட்டா அவங்க சாட்சி எழுதுவாங்க. ஓகே ஓகே. 5 ஃபாதர்ஸ் அங்கே மிக்கேல்புரம் அங்கே அந்த அந்த சைட்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ம் அந்த இதுலேருந்து வச்சு அப்போ தான் தீர்ப்புலாம் தொழிச்சு ப்ளஸ் பண்ணிட்டு வந்து 5 நிமிஷம் மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு பார்த்தா அதுலேருந்து எண்ணெய் கீழேயே சொட்டிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே போய் பார்த்தது தான் தெரியும். பியூர் எண்ணெய் மட்டும் வரும். பியூர் எண்ணெய் இன்னமும் வந்துகிட்டு இருக்கேன். உள்ள அந்த சின்ன மாதாவே அவங்களே கீழே இறங்கி வந்து அங்க இருந்தாங்க. அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வர்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. நாங்கள் முழிருவஞ்சோன்றதுனால இங்கே வந்துட்டு உள்ளே அப்போவே வந்திருப்பாங்க. நாங்கள் எப்படியும் உள்ள அப்பா சொல்லிட்டாங்க, அப்பாவுக்கு எதுனாலும் வெளிப்பட்டுரும், இது உள்ளே இப்போ வரப்போகுது 12 மணிக்கு உள்ளே வந்துடும். ஆனால் நாங்கள் வந்து அந்த 12 மணி அந்த டைம் கொடுக்காம பார்த்துக்கிட்டே இருந்ததுனால வரல. 5 மணிக்கு தான் அதுக்கப்புறம் உள்ள வந்தாங்க காலையில். நல்ல மனமாக இருக்காமல என்ன இங்கே இந்த இடத்துல இருந்தாங்க. எதுக்கு இருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் நான் போய் படுத்ததுக்கப்புறம் அண்ணன் இருப்பான். அண்ணனுக்கு வந்து இங்கே வந்து பெரிய வவ்வால் தெரிஞ்சுது. வவ்வால் இந்த வீட்டை சுற்றி வர்ற மாதிரி, அது கூட சண்டை போடுற மாதிரி சவுண்ட்லாம் கேட்டுச்சுருந்தாங்க. அப்புறம் எப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து சத்தம் திடீர்னு கேட்டுகிட்டே இருந்துச்சு. அது மழை பெய்யுற சீசன்னால மழை பெய்யறதான் கேட்கும். வெளியே வந்து பார்த்தா மழையும் இல்லை. அப்புறம் தான் அப்பாவுக்கு வெளிப்பட்டுருக்கு. உள்ளே அந்த சின்ன ஷூ கீழே இருந்துச்சுல்ல, அந்த ஷூ உள்ளே இருந்தது. அது வந்து வெளியே வர போகிறாங்க அப்படின்னு சொன்னலாம். அந்த நைட்டு ஃபுல்லு தூங்காமல் உட்காந்துருந்தோம். கரெக்டாக ஒரு 5 மணி எல்லாமே உள்ளே வெளியே வந்தது எல்லாமே 5 மணி தான். மேலேருந்து கீழே வந்ததான் 5 மேலேருந்து கீழே வந்தது மட்டும் 9:20. மித்ததெல்லாம் 5 மணி தான். உள்ளேருந்து வெளியே வந்தது 5 மணி. இங்கே வெளியேருந்து உள்ளே போனோம்னா. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் அப்போ ஊற்றி வைக்கிறீங்க. திடீர்னு ஜனங்க வந்துடுவாங்க. வந்தாங்கன்னா எனக்கு கொண்டு வந்து
அதான் எடுத்து வச்சிருக்கோம். அவங்க வந்தபோது பால் வந்தது முதல் நாள் வந்தது எடுத்து வச்சுருந்தாங்க, கெட்டி ஆகி போச்சு, தயிர் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்தாங்களாம். அதில் அந்த சுப்பீரியர் என்ன பண்ணாங்களாம், நம்ம நிறைய பால் எடுத்து அதில் கொஞ்சம் இதை ஊற்றிட்டோம்னா மறுநாள் நிறைய வந்துடும், நம்ம வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை போட்டாங்களாம் அவங்க வச்சிருந்த பாலில். மறுநாள் காலையில் பார்த்தா அந்த ஊற்றி வச்ச பால் பாலாகவே இருக்குது, தயிர் தயிராகவே இருந்துச்சு. அப்படி காமிச்சு அது ஒன்றுமே எந்த நோ சேஞ்ச். ரெட்டிஷாக இருக்குது. எது 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 பிளட் வந்தது? இந்த இதம்மா அந்த சென்டர் சொல்லுங்க. மேலே இருக்கும், மேலே. ஆமாம், இதான் ரத்தம் வந்தது. ஆமாம், இதில் எல்லா சுத்தத்துலையும் வரும். அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த இதுலேயும் கூட ரெட்டிஷாக இருக்கும். ஆமாம், இதெல்லாம் அந்த பிளட் வந்து ஃப்ளாட் ஆனது. இதுதான் காரில் இருந்து எடுத்து கோல்டு வந்து 3 மணி டைம்ல தான் அந்த ரெட்டிஷ் ஆகுது. சோமனூர்ல வந்து ஒரு கிறிஸ்டின் வந்து இங்க அப்பா கையில தொடச்ச பிளட் வந்து என்ன பாசிட்டிவ் என்ன பிளட்னு சொல்லி செக் பண்ண எடுத்து போனாங்க. அப்போ வந்து அங்கே போய் லேபில் டெஸ்ட் பண்ணி கொடுத்தோன்னே அந்த பஞ்சும் எரிஞ்சு போச்சு, அந்த பிளட்டு வந்து ஆவி மாதிரி போயிடுச்சு. அப்புறம் அந்த டெஸ்ட் டியூபு லேப்லேயே முக்கியமான பொருள் எல்லாமே வெடிச்சிருச்சு. அப்புறம் அவங்க வந்து ஃபாதர் கிட்ட போய் இது என்ன பிளட்டுன்னு கேட்டிருக்காங்க. தாராபுரத்துலேருந்து மாகாளர்னு வந்ததுன்னு சொன்னோன்னே ஃபாதர் கிட்ட போய் பாவமளிப்பு கேட்டு. ஓகே, தேங்க்யூ. எடுத்துட்டு போயிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு என்ன குரூப் அப்பா கையில் வந்து இருக்குது. அங்கே போனோடனே அந்த ஸ்பான்ஜ் எரிஞ்சிருச்சு. ஹியூமன் பிளட்டா இல்லாட்டி ஆர்டிஃபிஷியலாக எதாவது பண்ணுறாங்களா இல்லை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரே டெஸ்ட் ஆனால் பண்ண அவங்க போயிருக்காரு கிறிஸ்டின் அவர். அது அந்த டெஸ்ட் டியூப் இருக்கிற டியூப் அந்த முக்கியமான அப்பாரட்டஸ் எல்லாமே வெடிச்சிருச்சா. இது ஆவியாக போயிடுச்சா, ஸ்பான்ஜ் எரிஞ்சிருச்சா அப்படின்னு அதை பயந்துக்கிட்டு அவர் போய் நல்ல மாதிரி பண்ணிட்டு ஒரு பாதத்துக்கு போய் பாவம் செய்யறாங்க. சுப்பீரியர் சிஸ்டத்தில் இங்கே வந்து முதல் நாள் வந்து பாலை ஊற்றி வச்சுருந்தோம், நல்லா கெட்டியாகி போச்சு. அதை அப்படியே ஸ்பூன் எடுத்து எல்லோரும் சாப்பிட்டாங்க. அப்புறம் கொண்டுட்டு போயிட்டாங்க ப்ரொவின்ஸில் எடுத்துக்கோங்க. கோயம்புத்தூர் இருந்து அந்த சுப்பீரியர் சிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா அதை கொஞ்சம் எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற பாலை நிறைய எடுத்து அதில் போட்டு வச்சோம்னா நிறைய ஆயிடும், அப்புறம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு வச்சாங்க. அதாவது என்னை சோதிக்காதீங்கன்னு மாதா சொல்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு அப்படின்னா. இப்போ கிட்டத்தட்ட இது வந்து 25th இந்த ஆயில் மாறி வந்துட்டே இருக்கு. 24 மத்தியானத்துலேருந்து வந்து அந்த குடியரசு அன்னைக்கு தான் வச்சோம். டிசம்பர்